மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷாந்த் வேதநாயகம். ஆண்களுக்கு ஏற்படுகின்ற ஆண்மையின்மை அல்லது இரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் அல்லது ஆண்குறி விரைப்படையாத தன்மைக்குரிய விடயங்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். சிகிச்சை முறைகளை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த பிரச்சனைக்கு பயன்படுத்தப்படுகின்ற மருந்துகளை பற்றி நான் உங்களுக்கு விளக்கமாக சொன்னேன். முக்கியமாக கவனித்துக் கொள்ள வேண்டியது என்னவென்றால், இந்த இரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் ஆண்மையின்மை, ஆண்குறி விரைப்பு அடைய முடியாத தன்மை ஒரு நோய் அல்ல. முக்கியமாக கவனித்து கொள்ள வேண்டும். இது ஒரு குணங்குறியாகத்தான், ஒரு சிம்டமாகத்தான் இருக்குமே தவிர ஒரு நோய் அல்ல. இரண்டாவதாக மிக முக்கியமாக கவனித்துக் கொள்ள வேண்டியது என்னவென்றால், உங்களுக்கு இருக்கின்ற முழு நோய்களையும் நீங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும். பிளட் சுகர் நிலை 226, அதாவது சாப்பிடாமல் ஃபாஸ்டிங் எடுத்து 226 மில்லிகிராம் per டெசிலிட்டராக இருக்கிற ஒருவர் தனக்கு இரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் வர முடியாது என்று ஒருபோதுமே தீர்மானிக்க முடியாது. எனவே மற்ற நோய்களையும் குணப்படுத்த வேண்டும். மூன்றாவதாக, உங்களுடைய பெண் துணை, உங்களுடைய மனைவியாக இருக்கலாம் அல்லது பெண் நண்பிகளாக இருக்கலாம், அவர்களுடைய முழு ஒத்துழைப்பு தேவை இந்த நோயிலிருந்து வெளியிலே வருவதற்கு. என்ன பொறுத்த மட்டும் இந்த நோயை நாங்கள் 100% குணப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கின்றது. ஆனால் என்ன நடைபெறுகிறது என்றால், இந்த ஃபீட்பேக் இன்ஹிபிஷன் மூலமாக, அதாவது என்ன பின்னூட்டல், ஒரு எதிர்மறையான பின்னூட்டல் விளைவென்று சொல்லுவோம். அதாவது ஒரு பெண் துணையுடன் இருக்கின்ற போது ஒரு முறை அவருடைய ஆண்குறி விரைப்படையாமல் விட்டால் அது அவருக்கு ஒரு மனசுக்கு கஷ்டமாகி போய் அதே அவருக்கு மீண்டும் மீண்டும் அந்த யோசனை வந்து அது அவருக்கு ஒரு ஃபீட்பேக் இன்ஹிபிஷனை கொடுத்து இன்னும் பிரச்சனையை கூட்டுகிறது, குறைப்பதற்கு இல்லை. என்றபடியாலே நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், என்னுடைய நிகழ்ச்சியை உலகம் முழுவதும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். பல பேர் எனக்கு தொலைபேசி எடுக்கிறார்கள். என்ன முக்கியமான விடயம் என்றால், இந்த பிரச்சனையை தலைக்குள்ளே போட்டு உடைப்பதிலே ஒரு விதமான பிரயோசனமும் கிடையாது. என்ன வேண்டும்? எங்களுக்கு நம்பிக்கை வேண்டும், ஹோப் வேணும். அதாவது ஒருபோதும் நம்பிக்கையை கைவிடாதீர்கள். டோன்ட் கிவ் அப் ஹோப். நம்பிக்கையை கைவிடாதீர்கள். இது கட்டாயமாக உங்களுக்கு 100% சோப்படுத்தக்கூடியது ஒன்றாக இருக்கிறது. என்ன பிரச்சனை என்றால், நீங்கள் மனது என்பது, நான் ஒவ்வொரு முறை இந்த நிகழ்ச்சி தொடங்கிய நேரங்களில் இருந்தே நான் சொல்லுகிறேன் என்னவென்றால், மனது என்பது மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது. அதே நேரத்தில் உங்களுடைய மனைவியினுடைய ஆதரவு, சப்போர்ட் மிகவும் முக்கியமாக இருக்கிறது இந்த இடத்திலே. எனவே இந்த நிகழ்ச்சியை பெண்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்களாக இருந்தால், பல பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறார், எனக்கு தொலைபேசிகள் வருகின்றது. உங்களுடைய முழு ஒத்துழைப்பும் உங்களுடைய கணவருக்கு தேவை. அவரை இந்த பிரச்சனையிலிருந்து நாங்கள் வெளியிலே கொண்டு வருவதற்கு. இல்லாவிட்டால் நீங்கள் எந்த நாட்டிலே போய் என்ன மருந்து எடுத்தாலும், எனக்கு உண்மையாக ஜப்பானில் இந்த தொலைபேசி அழைப்புகள், நோர்வேல, ஜெர்மனி, பிரான்ஸ், UK, அடுத்து கனடா, அமெரிக்கா, எல்லா மிக பிரபலியமான எல்லா அபிவிருத்தி அடைந்த நாடுகளிலும் இருந்தும், விஞ்ஞானத்தில் மிகவும் முன்னேறிய நாடுகளிலிருந்தும் தொலைபேசி அழைப்புகள் வருகிறது. அதே நேரத்தில் முக்கியமாக இந்த நாடுகளில் இவ்வளவு மருத்துவ முன்னேறி இருந்தாலும் கூட இந்த மனதை ஒரு கட்டுப்படுத்துகின்ற, மனதுக்கு ஒரு இதமளிக்கின்ற ஒரு மருந்துகளும் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை என்றுதான் நாங்கள் சொல்ல வேண்டும். எனவே தான் மிக முக்கியமாக இந்த மனது என்பது ஒரு பிரச்சனை. மீண்டும் மீண்டும் நான் சொல்லுகிறேன், ஒருபோதுமே நம்பிக்கையை கைவிட வேண்டாம். உங்களுக்கு இந்த நோய் சுகமாகும். இது ஒரு அடுத்த நோய் அல்ல என்பதை, இட் இஸ் நாட் அ டிசீஸ், இட் இஸ் அ சிம்டம். இது ஒரு நோய் அல்ல, ஒரு குணங்குறியாகத்தான். ஒரு டெங்கு நோய் வந்தால் எங்களுக்கு காய்ச்சல் வரும். அதே போல தான் இது ஒரு குணங்குறியாகத்தான் இருக்கிறதே தவிர இது ஒரு நோய் அல்ல. உங்களுடைய மீண்டும் உங்களுடைய பெண் துணையினுடைய ஆதரவு மிகவும் முக்கியம். அதே நேரத்திலே இன்னொரு பிரச்சனை இருக்கிறது. சில வெளிநாட்டில் இருக்கின்ற நண்பர்கள் அவர்கள் கதைக்கின்ற போது அவருக்கு கிட்ட அந்த பெண் துணை இல்லை என்றபடியினாலே இந்த மருந்துகளை பாவிக்கலாம் என்று சொன்னால் உண்மையாக பாவிக்கலாம். ஏனென்றால், உதாரணமாக ஒரு வாகனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு வாகனத்தில் பேட்டரி போடப்பட்டிருக்கின்றது. நாங்கள் அந்த வாகனத்தை பாவிக்காமல் 1 மாதம் 2 மாதம் என்று வைத்திருந்து மீண்டும் அந்த வாகனத்தை நாங்கள் ஸ்டார்ட் பண்ண வெளிக்கிட்டால் அது ஸ்டார்ட் பண்ணாது. எனவே என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் வாகனத்தை, அந்த காரையோ அல்லது மோட்டர் பைக்குமோ ஓடுவோமோ பாவிப்போமோ ஒன்று கிடையாது. ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி அல்லது ஒன்றை விட்டு ஒரு நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணி அந்த பேட்டரியை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? கட்டாயமாக என்ன செய்ய வேண்டும்? ரீசார்ஜ் பண்ண வேண்டும். இது மிக மிக
முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. எனவே இந்த கேட்டகரி இதன் அடிப்படையிலே தான் எங்களுடைய இந்த இரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷனை எடுத்துக்கொண்டால் நாங்கள் என்ன செய்வோம், மனைவி பக்கத்தில் இல்லை என்று சொல்லி ஒரு விதமான அதாவது ஆண்குறி விரைப்படைப்பதற்குரிய நடவடிக்கைகளை ஒன்று மேற்கொள்ளாமல் விட்டால் அது அப்படியே போயிடும். இது சாதாரணமாக நீங்கள் பார்க்கலாம், இது உங்களுடைய மருத்துவத்தில் இருக்கிறது டிஸ்யூஸ் அட்ரோஃபி என்று சொல்லுவோம். உதாரணமாக இந்த பேரலைஸ்ட் என்று சொல்லுவோம், பார்சவாதம் ஒரு வலது பக்கம் இடது கை கால் பாதிக்கப்பட்டவர்கள் அந்த கால் பகுதியும் கைப்பகுதியும் பாவிக்காமல் இருக்கின்ற போது அது அப்படியே சுரண்டி போயிடும், சூம்பி போயிடும், கையும் சூம்பும் காலும் சூம்பும். அதே போல தான் எங்களுடைய இந்த ஆண்குறிக்கும் ஏற்படுகிறது. எனவே தான் முக்கியமாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், இப்படி மனைவி இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, இந்த குடிசைகளை குடித்து அவர் என்ன செய்ய வேண்டும், ஆண்குறியை அடிக்கடி விரைப்படையக்கூடிய ஒரு நிலைமைக்கு நாங்கள் கொண்டு வேண்டும். நான் முதலிலே சொன்னேன், அவர்கள் கைப்பழக்கம் இந்த மாஸ்டர்பேஷன் கூட மிகவும் ஒரு நல்ல ஒரு விடயமாக இருக்கின்றது. அது பல பிரச்சனைகளையும் மென்டல் ஸ்ட்ரெஸ், உடல் அழுத்தத்தை, மன அழுத்தத்தை குறைக்கின்ற ஒன்றாகவும், இந்த முன்னிற்கும் சுரப்பி புரோஸ்டேட் கேண்டில் இந்த புற்றுநோய் வராமல் இருப்பதற்கு ஒரு நல்ல ஒரு சிகிச்சையாக அது இருக்கின்றது. எனவே சாதாரணமாக தரவுகளின்படி நாங்கள் சாதாரணமாக ஒரு மாதத்தில் 20 தரமாவது நாங்கள் இந்த கைப்பழக்கத்தை மாஸ்டர்பேஷனை வைத்துக்கொள்ள முடியும். ஆனால் சுய இன்பம் என்று சொல்லுவோம். எனவே இந்த சுய இன்பம் காணுவதில் ஒரு விதமான தீமையான விளைவுகள் ஒன்றுமே கிடையாது. அது பல இடங்களிலே அப்படி கதைக்கப்பட்டாலும் ஒரு விதமான தீமையான விளைவுகள் ஒன்றை கூட எங்களால் காட்ட முடியாது. இப்படி சும்மா பழைய கதைகள் அப்படி போய்கொண்டிருப்பது. எனவே சுய இன்பம் மாஸ்டர்பேஷன் என்பது ஒரு விதமான தீங்கையும் ஏற்படுத்தாது. சாதாரணமாக ஒரு நாள் 2-6 தரம் கூட நீங்கள் மாஸ்டர்பேட் பண்ணலாம், சுய இன்பம் காணலாம். ஒரு மாதத்துக்கு 20 தரமாவது சுய இன்பம் காணலாம். அவ்வாறு அமெரிக்காவில் நடைபெற்ற இந்த ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி நடந்த ஒரு ஆராய்ச்சி முடிவின்படி ஒரு மாதத்துக்கு 20 தரத்திற்கு மேல் சுய இன்பம் காணுவர்களுக்கு இந்த புரோஸ்டேட்டில் ஏற்படுகின்ற, இந்த ஆண்களில் இருக்கின்ற, ஆண்குறிக்குள்ளுக்கு இருக்கின்ற இந்த புரோஸ்டேட் கிளாண்ட் முன்னிற்கும் சுரப்பியில் ஏற்பட புற்றுநோயானது 30-70% குறைவதாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே மனைவியோ பெண் துணைய பக்கத்தில் இல்லாவிட்டால் பரவாயில்லை, நீங்கள் இந்த குளிசையிலை போட்டு உங்களுடைய ஆண்குறிய அந்த பீனிஸை நீங்கள் ரீசார்ஜ் பண்ண வேண்டும். பாவிக்காவிட்டாலும் பரவாயில்லை, வாகனத்தை ஓடாமல் வைத்திருந்தாலும் பரவாயில்லை, ஸ்டார்ட் பண்ணி பார்க்கின்ற போது அந்த பேட்டரி திருப்பி ரீசார்ஜ் பண்ணப்படும். அதே போல தான் இந்த நிலைமையிலே நாங்கள் பார்த்துக்கொள்வது மிகவும் முக்கியம். எனவே அடுத்த நிகழ்ச்சியில் இதுக்கு கொடுக்கப்படுகிற அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்டை பற்றி நாங்கள் பார்க்கலாம். எனவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள், இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மணி சின்னத்தை பெல் சைன் அமர்த்தி இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மேலதிக விவரங்கள் தேவையாக இருந்தால் 009477356245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். பிறந்திருக்கலாம் உணர்வுக்கு இனிய நாளாக அமைய அனைவருக்கும் பொதுவான இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.